ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலரக்கா. நேற்று ஒருத்தவங்க ஒரு உடம்பு வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னே. உடம்பு குறைக்கிறதுக்கு டிப்ஸ் இருக்கிற மாதிரி உடம்பு வைக்கிறதுக்கும் குண்டாகிறதுக்கும் கண்ணை நல்லா புப்பியாக வர்றதுக்கும் இருக்குது. எப்படின்னா, நம்ம இந்த நைட் என்ன செய்யணும், ஒரு 5 பாதாம், கருப்பு திராட்சை இல்லைன்னா வெள்ளை திராட்சை, இந்த காஞ்சது அது ஒரு 5, அப்புறம் ஒரு முந்திரி பருப்பு ஒரு 5, பேரிச்சம்பழம் ஒரு 5, பிஸ்தா ஒரு 5. இவ்வளவுத்தையும் பாதாம், பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, பாதாம், முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், இந்த கிறிஸ்மஸ் பழம் சொல்லுவோம்ல, அது எல்லாம் போட்டு, கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 5, கருப்பு கொண்டக்கடலை ஒரு 5 போட்டுக்கோங்க. இவ்வளத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு 50 வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப விலை கொடுத்து ரொம்ப வாங்க முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு, இதை கொண்டக்கடலை, கருப்பு கடலை 5, வெள்ளை கொண்டக்கடலை 5 நைட்டு நல்லா ஒரு இதில் போட்டு அலசி, தண்ணி அலசிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும், அந்த தண்ணியை குடிங்க. அந்த தண்ணியை குடித்து மிக்சியில் ஒருத்தருக்கு அப்படியே சாப்பிடலாம், வெறுமனே சாப்பிடலாம். சளி இருக்கிறவங்க, ரொம்ப சளி இருக்கிறவங்க பால் சிலவங்களுக்கு பிடிக்காது, அதனால அவங்க அப்படியே சென்று அந்த தண்ணியை குடிக்கலாம். பால் பிடிக்கும் அப்படின்னு நல்லா சத்து உடனே வேணுங்கிறவங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு நைட்டு ஊற வச்சுருந்ததை நல்லா ஊறி போயிருக்கும். தோலை உரிச்சிடணும் பாதாம் இருக்குது, மற்றதெல்லாம் எதுவுமே அப்படியே இருக்கணும். அரைச்சி மிக்சியில் மைய அரைச்சி பாலில் கலந்து காலையில் குடிங்க. குடிச்சிட்டு ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க. குடிச்சிட்டு ஒரு நாட்டு வாழைப்பழம், பழங்கள் எல்லா பழமும் இருக்கும், நாட்டு பழத்துக்கு தான் உடம்பு வெயிட் போடும். மத்தியானம் ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க. படுக்கும்போது இதே மாதிரி இதை என்ன செஞ்சணும், காலையில் குடிச்சிட்டு அதே பவுலில் 2 ஊற வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது இதே மாதிரி 5 போடுறதுக்கு முடியல, சீக்கிரம் காலியாயிரும், ஒரு 3 போட்டு கூட பாலில் கரைச்சி குடிச்சு பாருங்களேன். ஒரு 10 நாளையில் கண்ணை நல்லா கொழுன்னு ஆகி உடம்பு நல்லா வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அந்த காலையில் அரைக்கும் போது 2 தேங்காய் திருவி உள்ளே போட்டுக்கோங்க. நைட்டு தேங்காய் ஊற போட்டுறாதீங்க. காலையில் அரைக்கும் போது 2 தேங்காய் தூவி கூட அப்படியே குடிங்க. நல்லா வெள்ளை அணுக்களும் கூடும், ரத்தம் நல்லா ஊறும், நல்லா க்ளோன்னு கொழுன்னு உடம்பு நல்லா புசுன்னு வருவீங்க. நான் சொன்ன மாதிரி இப்படி செய்யுங்களேன், எப்படி வரீங்கன்னு பாருங்கள். உடம்பு வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். நாட்டு பழம் காலையில் 1, நைட்டு 1, மத்தியானம் 1 சாப்பிடுங்க. மோசம் நல்லா போகும், உடம்பு வெயிட் போடும். நான் சொன்னதெல்லாம் ஊற வச்சு காலையில் அரைச்சி, காலையில் ஊற வச்சு